எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி கோகோனட் பற்றி ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது கோகோனட்டை வந்து யூஸ்வலாக வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்த்துக்கு நல்லது. இந்த வயிற்று புண்ணெல்லாம் ரொம்ப நல்லா ஆறும் நம்மளுக்கு. அப்புறம் வந்து வாய்ப்புண்ணு அதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே நல்லது. தலையில் வந்து அதாவது முடியெல்லாம் வளர்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது கேரளாவில் பார்த்தீங்கன்னா வந்து தேங்காய் எண்ணெய் இல்லாமல் டிஷ்ஷே வந்து யூஸ்வலாக பண்ணவே மாட்டாங்க. இந்த தேங்காய் எண்ணெயில் வந்து நம்ம வேறு சில பொருட்கள்லாம் போட்டு ஹேர் ஆயில் போட்டு பண்ணிவிட்டு அதை நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணோம்னா இனியும் நல்லா வந்து ரூட்டெல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அது வந்து உங்களுக்கு அந்த வீடியோ வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேங்க. அந்த கோகோனட் ஆயில் வந்து நம்ம வீட்லேயே செஞ்சுக்கலாங்க. இந்த மாதிரி மொத்தமாக வந்து பல்காக வந்து தேங்காயை வாங்கிட்டு வந்து நல்லா அதை உடச்சிட்டு பீஸாக வந்து வெயிலில் நல்லா காயணும். அந்த ஈரப்பதமே இல்லாமல் அது வந்து நல்லா செக்கு இந்த பண்ணுறாங்க இல்லைங்களா, மாவு நல்லா அரைக்கிறாங்க இல்லைங்களா, எண்ணெய் அந்த இடத்துல கொடுத்து அரைச்சோம்னா நம்மளுக்கு நல்ல பியூரான கோகோனட் ஆயில் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து சமையலுக்கெல்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா, அது வந்து போடும்போது கடையில் வாங்குகிற எண்ணெய் போட்டோன்னா கண்டிப்பாக வந்து அந்த ஸ்மெல்லுக்காக வேறு ஏதாவது கெமிக்கல்ஸ் போடுவாங்க. அது நம்மளுக்கு ஹெல்த்தை வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து நம்மளே பண்ணுறதுனால வந்து இது சமையலுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். எந்த மாதிரி இருக்குங்கிறது நம்மளுக்கே தெரியும். இந்த புண்ணெல்லாம் இருந்தால் கூட வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா காஞ்சிட்டு வருதுன்னா அது நல்லா வந்து நல்ல ஹீலாக இருக்க கூட மேலே வந்து லேசாக அப்ளை பண்ணலாம். இது வந்து வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சுகர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து தேங்காய் எண்ணெயோ தேங்காயோ கொஞ்சம் வந்து ரொம்ப வந்து அதிகமாக யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா இனியும் வந்து சுகரை வந்து ஜாஸ்தி பண்ணி விட்டுரும். காய வைக்கிறதுக்கு வந்து முத்தின தேங்காய் எடுக்கணுங்க. அப்புறம் வந்து இந்த இளநீர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த வழுக்கை இருக்கும் இல்லைங்களா, அது வந்து வெயில் காலத்தில் வந்து நம்ம நிறைய எடுத்துக்குவோம். உடம்பை வந்து சூட்டை வந்து தணிக்கும் அது. அப்புறம் வந்து சிக்கன் பாக்ஸ் எல்லாம் இருக்கிற டைமில் வந்து இது எடுக்கும்போது ரொம்ப வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஹெல்த் நல்லா இருக்குங்க. சம்மரில் கண்டிப்பாக எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. அவ்வளோதாங்க. தேங்க்யூ.